ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு ஒரு முறை செய்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டிங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் நல்லா 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க, டைரெக்டாக நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம பிரியாணிக்குனா தான் ஊற வச்சுட்டு செய்யணும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்யும்போது ரைஸை ஊற வைக்கக்கூடாது, டைரெக்டாகவே சேர்த்துட்டு 3/4 வேக்காட்டில் எடுத்துடணும். இது கூட 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜென்டிலாக கிளறி விடுங்க. ரொம்ப கரகரன்னு கலராமல் அரிசி உடையாமல் பார்த்துக்கிட்டு மெதுவாக கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கலரிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். இப்போ சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, அதனால தான் நான் தயிர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பரட்டி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மசாலா பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகிருக்குங்க ரைஸை போட்டு. நல்லா பொல பொலன்னு இருக்க பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. ஒரு 80% அளவு தான் வேகணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போயுமே 3/4 வேக்காட்லேயே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா உடையணும், நசுங்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கையில் எடுத்து நசுக்கணுன்னா 1-2 உடையணும். ஆனால் நசிஞ்சு வரக்கூடாது. நம்ம சாதம்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி நசிஞ்சு வரக்கூடாது, உடஞ்சி மட்டும்தான் வரணும். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில், ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ரைஸை ஆற வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக உடையாமல் வரும். அதே நேரம் நம்ம லாஸ்ட்டில் குக் பண்ணும்போது நல்லா பரட்டி எடுப்போம். அப்போயுமே உதிரி உதிரியாக வர்றதுக்கு இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு போடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும். அல்லது பொரிச்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாக இருக்கணுங்க. சிக்கன் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ஆனோடையே திருப்பி விடுங்க. சிக்கன் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா மசாலா உதிராமலும் இருக்கும். திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே சிக்கன் எடுத்து வச்சிடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால சிக்கன் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கலாம். அதாவது குட்டி குட்டி பீஸாக பிச்சு பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நேரம் ரைஸோடவும் நல்லா மிக்ஸ் ஆகி எம்மியாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 கரண்டி அளவு
எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டை 1 2 தட்டி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். முழு பெரிய வெங்காயம் 1 சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம். வதக்கும் போது வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. அதாவது கோல்டன் கலர்லலாம் வரக்கூடாதுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதும். இப்போ லைட்டாக கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அதனால் வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் மட்டும்தாங்க லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது கூட முட்டை வந்து 5 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். முட்டையோட அளவு வந்து உங்களோட ரைஸை பொறுத்து குவான்டிட்டி மாறுங்க. நீங்கள் எக்கு வந்து நிறைய போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை கம்மியாக போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். நீங்கள் எக்கு வந்து நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதத்தோடு பரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெப்பரும் சீரகமும் ஒன்றா உணுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த டைமில் முட்டை வந்து நம்ம வதக்கும் போது ஃபுல்லாக வதங்கக்கூடாதுங்க. அதுவும் ஒரு 90% அளவு தான் வதங்கி வந்திருக்கணும். அதாவது உதிரி உதிரியாக இருக்கணும், அதே நேரம் கொஞ்சம் மாய்ஸ்டராகவும் இருக்கணும். அப்போ தான் ரைஸோடு வந்து நல்லா ஒட்டி வரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், முட்டை வந்து வதங்கிருச்சு, ஆனால் உதிரி உதிரியாக வரல, ஓரளவுக்கு மாய்ஸ்டராக இருக்குல்ல. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை நிறையவே சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட நம்ம பொரித்து வச்ச சிக்கனை வந்து 1 2 பிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பெருசாக இருந்தால் மட்டும் நீங்கள் பிச்சுட்டு சேருங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸோடு மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் சிக்கன் பெருசாக போடாமல் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து வதக்கும் போது தான் முட்டை வந்து ஃபுல்லாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் முட்டை வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதனால் ஃபஸ்ட்டு முட்டையை வதக்கும் போது 80% வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மீதி கொஞ்சம் வதங்கி வரட்டும். சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரண்டியை வச்சு அடியிலேருந்து சாதத்தை மேலே எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு பரட்டுங்க. அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் வரும். நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிட்டதுனாலையும் சாதம் கொஞ்சம் உடையாமல் வரும். இருந்தாலும் ரொம்ப கரகரன்னு கலராமல் ஜென்டிலாக கலருங்க. நம்ம போட்டிருக்கிற சிக்கன், முட்டை, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினா தான் எல்லாமே நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். அதே நேரம் கடாயில் ஒட்டாமலும் பார்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு நீங்கள் இரும்பு சட்டி இல்லை நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரொம்ப சுவையாக ரெடி பண்ணிட்டோம். சாதமும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்குமே இல்லை ஸ்பெஷல் டே அன்றைக்கி ஏதாவது ஒரு ரைஸ் செய்கிறதுக்குமே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த ரெசிபியை செய்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.